அதித்தி. இந்த வீடியோவில் என்னோட த்ரில்லர் புக்ஸ் கலெக்ஷனை காட்டுறேன். அப்படியே வந்து பிகினர்ஸ்க்கான த்ரில்லர் புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் சொல்கிறேன். 5 புக்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புக் வந்து ஒன் ஆஃப் அஸ் இஸ் லையிங் அப்படின்னு கேரன் மெக்மேனஸ் அப்படிங்கிறவங்க எழுதின ஒரு புத்தகம். இந்த புக் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ல சீரீஸாவும் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த புக் ஆக்சுவலி இது ஒரு ட்ரையாலஜி. 3 புக்ஸ் இருக்கு. 3மே வந்து தனித்தனி கதை தான், பட் பேஸ் வந்து ஒரு மாதிரி இன்டர்லிங்காவே போகும். இந்த கதை நடக்கிற இடம் வந்து பேவியூ ஹை அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல இந்த கதை நடக்குது. 5 ஸ்டூடெண்ட்ஸ் டிடென்ஷன்ல இருக்காங்க. கிளாஸ் டயத்துல வந்து மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய பேக்ல மொபைல் போன் இருந்தது அப்படின்ற காரணத்தினால ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய டீச்சர் வந்து அவங்கள உட்கார வச்சிருக்காங்க 5 பசங்களை. ஆனா இதுல பியூட்டி என்னன்னா 5 பேருமே வந்து அன்னைக்கு போன் எடுத்துட்டு வரல. அவங்க பேக்ல இருந்து பிடிப்பட்ட போன் வந்து அவங்களுடைய மொபைல் போனும் கிடையாது. 5 பசங்க யார் யார் அப்படின்னா சைமன் அப்படிங்கிற ஒருத்தர், பிரவுனன், ஆண்டி, நேட், கூப்பர். இவங்க தான் இந்த 5 பேர். இவங்கெல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க, உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. சைமன் அப்படிங்கிறவர் யாருன்னா ஒரு ஆப் ரன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஆப்ல வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அந்தரங்க விஷயங்கள் எல்லாம் லீக் பண்றது தான் அவருடைய வேலையே. அதாவது இந்த காசிப் மாதிரி, ஏதாவது ஒருத்தவங்க வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிற விஷயத்த வந்து நான் டெஃபினட்டா தெரிஞ்சுக்கிட்டு நான் வெளியே லீக் அவுட் பண்ணி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துவேன் அப்படிங்கிற கான்செப்ட்ல அவர் வந்து அந்த ஆப்பை பத்தி பேசிட்டு இருப்பாரு. அடுத்து வந்து நான் லீக் அவுட் பண்ண போறது உங்க 4 பேரை பத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பிரச்சனைனா பிரவுனின் வந்து நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கெமிஸ்ட்ரி டெஸ்ட்ல சீட் பண்ணிருப்பாங்க. அவங்க சீட் பண்ண விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுடைய காலேஜ் அப்ளிகேஷன்ல பெரிய ப்ராப்ளம் வந்துடும். அடுத்தது வந்து நேட் அப்படிங்கிற பையன். அந்த பையன் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பண கஷ்டம் அந்த பையனுக்கு. ஸோ ட்ரக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இல்லீகலா வித்துட்டு இருப்பான். அது வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அவனுடைய கரியருக்கும் பிரச்சனை வரும். அதே மாதிரி கூப்பர் அப்படிங்கிற பையன் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர். அவனோட கேஸ் வந்து என்னன்னா அவன் ஸ்டீராய்டு எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ல சொல்லியிருப்பாரு அவர் சைமன். மிச்சம் இருக்கிறது யாருன்னா ஒரே ஒரு ஆளு ஆடி அப்படிங்கிற பொண்ணு. அந்த பொண்ணு வந்து தன்னோட பாய் ஃப்ரெண்ட் அல்லாத இன்னொருத்தரோட சீட் பண்ணிட்டு இருப்பான். அது ஒரு ஒன் டைமா தான் இருக்கும். இருந்தாலும் அவளுக்கு அந்த சீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற கில்ட் இருக்கும். இந்த 4 விஷயங்களே நான் வந்து வெளியே விட போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எல்லாம் ஷாக்ல உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டயத்துல வெளியே வந்து டமால்னு ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னு எல்லாம் எட்டி பாக்குறப்ப அதுக்குள்ள சைமன் வந்து போய் ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து குடிக்க போவார். ஒரு சாதா பிளாஸ்டிக் கப்பு தண்ணியை வந்து பைப் ஓபன் பண்ணி விட்டு தண்ணியை குடிப்பாரு. அவருக்கு ஆக்சுவலி பீனட் அலர்ஜி, வேர்க்கடலை அலர்ஜி இருக்கும். இந்த தண்ணியை குடிப்பாரு. குடிச்ச உடனே இறந்துருவாரு அவரு. அதாவது அதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு இதாகும், அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆகும் பாடியில். எல்லாமே ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க காப்பாத்துறதுக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் இறந்துருவாரு. ஸோ இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துருச்சுப்பா அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாருமே அதை இக்னோர் பண்ணிட்டு போக இருக்க சமயத்துல ஆப்ல வந்து ஒரு விஷயம் வரும். அதாவது நான் தான் அவனை பிளான் பண்ணி கொன்னேன் அப்படின்னு அனானிமஸா ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவன் சாகுறப்ப நான் அங்கதான் இருந்தேன், சாகிறத நான் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே என்னது இது கொலை அப்படின்ற மாதிரி இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிற அதே டயத்துல இந்த 4 பேரோட ரகசியங்களும் வெளியே வந்துடும். அந்த ஆப்ல அடுத்தடுத்து போஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுல கொலை பண்ணவங்க அப்படிங்கிற சஸ்பெக்ட் லிஸ்ட்ல வர்றது வந்து இந்த 4 பேரும் தான். போக போக வந்து மீடியா அட்டென்ஷன் எல்லாமே இந்த கேஸ் மேல ஜாஸ்தியா இருக்கவும் இவங்க 4 பேருமே வந்து லைக் ரொம்ப க்ளோஸா பாண்ட் ஆயிருவாங்க. பேவியூ 4 அப்படின்னு எல்லாருமே அவங்களை கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிருவாங்க. இதுல கொலையை யார் பண்ணா, உண்மையிலே இந்த 4 பேர் தான் கொலை பண்ணாங்களா இல்ல வேற யாராவது இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களா அப்படிங்கறது தான் மீதி கதை. இது வந்து நெட்ஃபிளிக்ஸ்லயும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு லிமிடெட் சீரீஸா இருக்கு. இந்த புக்கை படிச்சு இந்த சீரீஸ் பாத்தீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும். இந்த புக்கோடைய நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து 360, ஆல்மோஸ்ட் 359 pages to be exact. So 360 pages. And இதோடைய பிரைஸ் போடல. இதோட பிரைஸ் போடல. பிரைஸ் தெரிஞ்சா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் புக். செகண்ட் புக் வந்து தி மெய்டன்ஸ் அப்படிங்கிற புக். எழுதினவர் வந்து அலெக்ஸ் மெக்கலைட்ஸ் அப்படிங்கிறவர். இந்த புக் வந்து 6 பார்ட்ஸ்ல போகும். சின்ன நாவல் தான், பட் 6 பார்ட்ஸ்ல லைக் ஸ்டார்டிங் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் ப்ரிஃபேஸ் மாதிரி ஒரு சின்ன செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. எண்டிங் அதே மாதிரி ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஊடால வந்து 6 பார்ட்ஸா எழுதியிருப்பாங்க. இந்த கதை வந்து எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு மெரியன் அப்படிங்கிற விடோ வந்து அவங்க ஹஸ்பண்டுடைய டெத்தை மோன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டயத்துல அவங்களுக்கு ஒரு ஃபோன் வரும். அவங்களுடைய நெஃப்யூ ஜோ அப்படிங்கிறவங்க கிட்ட இருந்து ஃபோன் வரும். அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி என் கூட படிக்கிற பொண்ணை வந்து ரொம்ப ப்ரூட்டலா குத்தி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும். உடனே இவங்க வந்து ஷாக் ஆகி ஐயோ அப்படியா, நான் உடனே வர்றேன், ஒரு எமோஷனல் சப்போர்ட்டா நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்க. அங்க போயிட்டு இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன்.
நடந்துட்டு இருக்கும். ஆனா இந்த ஜோக்கு வந்து இவங்க இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இன்வால்வ் ஆகி என்னன்னு பாருங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால இவங்களும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு ரேண்டமா சரி போய் பார்ப்போமே அப்படின்னு நினைச்சு இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறவங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப சின்சியரா இந்த இன்வெஸ்டிகேஷன்ல அப்படியே மூழ்கிடுவாங்க. இந்த டயத்துல வந்து இவங்க எட்வர்ட் அப்படின்னு ஒருத்தரை மீட் பண்ணுவாங்க. அந்த எட்வர்ட் அப்படிங்கிறவர் யாருன்னா மெய்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, மெய்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிரேக்க புராணத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு பேரு. ஒரு குரூப்பான பெண்களை வச்சு கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கவரு. அவர் மேலதான் அவங்களுக்கு சஸ்பிஷன் போகும். ஏன்னா இந்த இதுல சாகிறது எல்லாமே இந்த மெய்டன்ஸ்ன்ற குரூப்ல இருக்க பொண்ணுங்க தான் அடுத்தடுத்து சாவாங்க. ஸோ அவர் தான் இப்படி பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். பட் போலீஸ் வந்து அவர் பக்கம் சுத்தமா போகவே மாட்டாங்க. இல்ல அவர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மேபி அவரா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்காகத்தான் இவங்க வந்து எட்வர்டை ஃபாலோ பண்றது, எட்வர்ட்ட போய் என்னென்ன விஷயங்கள்லாம் பாக்குறது அப்படின்னு ரொம்ப இன்வால்வ் ஆயிருப்பாங்க. உடனே வந்து எட்வர்ட் வந்து இவங்களை டின்னருக்கும் கூப்பிடுவாரு. டின்னருக்கு கூப்பிட்டு லைக் செட்யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணுவாரு. பட் இவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. இப்ப மீன்வைல் வந்து இவங்களுடைய ஹஸ்பண்டோடைய டெத்தும் லைக் பாட்சா நமக்கு சொல்லியிருப்பாங்க. எப்படி இருந்தாரு, என்ன ஆச்சு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு லெட்டரா வந்துட்டு இருக்கும். இந்த கிரேக்க கோட்ஸோட லெட்டர், அதாவது சாகிற டயத்துல வந்து ஒரு டெத்துக்கு அப்புறமாவும் வந்து ஒரு பசில் மாதிரி, ஒரு மீனிங் மாதிரி, ஒரு புரியாத பாஷையில் எழுதியிருக்கும். அதை நம்ம டீகோட் பண்ணி பாக்குறப்ப வேற ஒரு அர்த்தம் கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. கடைசியில் அவங்க கொலைக்காரங்க யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா. இவங்களுக்கும் ஜோ ஏன் இவங்களை அவ்வளோ டீட்டெயில்டாக அதில் இன்வால்வ் ஆக சொன்னாங்க, ப்ளஸ் அந்த இறந்து போனவங்களுக்கும் இவங்களுடைய முன்னாள் ஹஸ்பண்ட், அதாவது இறந்து போன ஹஸ்பண்டுக்கும் ஏதாவது சம்மந்தமா அப்படிங்கிறது தான் மீதி கதை. இதுவும் ஒரு சூப்பரான த்ரில்லர் ஸ்டோரி. இது வந்து நம்பர் ஆஃப் பேஜஸ் கம்மி தான், 285 பேஜஸ். இதோட எம்ஆர்பி வந்து இதுல 500ன்னு போட்டிருக்கு. பட் ஆன்லைன்ல மேபி இன்னும் கொஞ்சம் சீப்பா கிடைக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த புக் வந்து ஸ்டீக் லாரிசன் அப்படிங்கிறவர் எழுதின த கேர்ள் வித் த டிராகன் டாட்டூ அப்படிங்கிற புக்கு. பயங்கர ஃபேமஸான புக் இது. மிக்கேல் ப்ளோம்க்விஸ்ட் அப்படிங்கிறவர் வந்து மில்லனியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசினை நடத்திட்டு இருப்பாரு. அவர் வந்து ஒருத்தருக்கு எகெயின்ஸ்டா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாரு. பட் அந்த கேஸ்ல வந்து அவருக்கு சாதகமா தீர்ப்பு வந்துடும். ஒரு ஃபோர்ஜரி கேஸ் மாதிரி அவருக்கு சாதகமா தீர்ப்பு வந்தோடனே இவருக்கு வந்து கடுமையான ஃபைன், அதுக்கப்புறம் 3 மாசம் சிறை தண்டனை எல்லாமே கொடுத்துருவாங்க. தண்டனை முடிஞ்சதுக்கு அப்புறமா இவரே இந்த மில்லனியம்ல வந்து இவர் கிட்டத்தட்ட தலைமை பொறுப்புல இருப்பாரு. இவரே வந்து இந்த பதவியில இருந்து நான் விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகிடுவாரு. இதுல ஹென்ரிக் வாங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாரு. அதாவது அவருடைய ஃபேமிலியில ஒருத்தவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காணா போயிட்டாங்க, அவங்க வந்து கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ அந்த டிசப்பியரன்ஸ்க்கு என்ன காரணம், அவங்க பேர் காணா போனவங்க பேர் வந்து ஹாரியட். இவருடைய கிராண்ட் நீஸ் அந்த முறை வரும். அவர் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி ரொம்ப வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி காணா போயிட்டாங்க, அது வந்து ஒரு லிட்டில் கோல் கேஸ், அதை நீங்க சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு பணம் தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. பணத்தை தாண்டி அந்த யாருக்கு எகென்ஸ்டா தோத்துருப்பாரு இல்லைங்களா அவருக்கு எகென்ஸ்டான ஆதாரங்களை, சாலிடான ஆதாரங்களை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், என்ன நடந்ததுன்னு மட்டும் நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாரு. சரி, இவரும் யோசிப்பாரு, சரி நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் கிடைக்குதுன்னா நம்ம இதை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லுவாரு. இதே டயத்துல வந்து ஹென்ரிக் வந்து இவரையே அதாவது ஸ்பை பண்ணியிருப்பாரு. எலிசபெத் சாலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வச்சு இவரை கம்ப்ளீட்டா ஸ்பை பண்ணி ஸ்டடி பண்ணியிருப்பாரு. இவர் இந்த கேஸுக்கு உரித்தானவர் தானா, இவருக்கு இந்த விஷயத்த கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா யோசிச்சுதான் அவரும் அதை கொடுப்பாரு. சரி, நான் வந்து இவங்களை பத்தி ஒரு ஸ்டோரி எழுதுறேன் அப்படின்ற ஒரு மாஸ்கெட்ல தான் உள்ள வருவார். ஒரு கதை எழுதுறதுக்காக வந்திருக்கேன், ஏன்னா அப்பதான் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ல எல்லாம் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து ஒரு லிட்டரலி ஒரு வெரி லார்ஜ் ஃபேமிலி. இங்க வந்து ஃப்ளோ சார்ட்டே கொடுத்துருப்பாங்க நமக்கு. இதுதான் கம்ப்ளீட் ஃபேமிலி சார்ட். இதுல இருக்கிற எல்லார்கிட்டையுமே வந்து போய் பேசி என்ன விஷயம் நடந்தது அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயில்டா கண்டுபிடிக்கணும். அதுதான் அவருடைய வேலை. எலிசபெத் வந்து இவரை ஸ்பை பண்ணாங்க இல்லைங்களா, எலிசபெத் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து ஒரு கிஃப்டடான பர்சன், அவங்களுக்கு போட்டோகிராஃபிக் மெமரி இருக்கும், ஒரு சரியான ஹேக்கர். 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க யாரை எப்படி காணா போனாங்க, என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா, என்ன நடந்தது அதுக்கப்புறம் அப்படிங்கிறது தான் கதை. அது ரொம்ப விறுவிறுப்பான கதை. பட் பேஜ் கவுண்ட் வந்து ஜாஸ்தி, 542 இதோடைய பேஜ் கவுண்ட். அண்ட் இது வந்து இதுல மேப் அந்த மாதிரி விஷயங்களும் நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த மேப் எல்லாம் நமக்கு ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப புரியாது. பட் லேட்டரும் அந்த கேஸ்குள்ள போக போக ஏன் எப்படி ஆச்சு, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அவங்க சாகலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அந்த டயத்துலலாம் வந்து இந்த மேப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுவும் ஒரு ட்ரையாலஜி. இது வந்து த கேர்ள் வித் த டிராகன் டாட்டூ. இதோடைய செகண்ட் புக் வந்து த கேர்ள் ஹூ பிளேட் வித் ஃபயர் அப்படிங்கிற புக். தேர்ட் வந்து த கேர்ள் ஹூ நாக்ட் ஹார்னஸ், த கேர்ள் ஹூ கிக்ட் ஹார்னஸ்னஸ் அப்படிங்கிறது. இந்த 3மே வந்து இது வந்து நீங்க இதை மட்டுமே ஸ்டாண்ட் அலோனா கூட ரீட் பண்ணலாம். பட் அந்த 2ம் ரீட் பண்றதுக்கு இதோடைய கனெக்ஷன் வந்து டெஃபினட்டாவே தேவை. அடுத்து நம்ம பார்க்க போற புக் வந்து ஸ்லோ ஃபயர் பர்னிங் அப்படிங்கிற புக். இதை எழுதினவங்க வந்து பாலா ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறவங்க.
புக்கோட ஸ்டார்டிங்ல வந்து டேனியல் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து போட்ல கொலை செய்யப்பட்டு கிடப்பாரு. பக்கத்துல வந்து அக்கம் பக்கத்துல இருந்தவங்க தான் பார்த்து சொல்லியிருப்பாங்க. பக்கத்து போட்ல இருக்கிறவங்க பேர் வந்து மிரியம். அவங்க தான் பார்த்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நைட்டு அவர் கூட இருந்தவங்க பேர் லாரா. அவங்க தான் கதையோட ஹீரோயின். அவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டான பர்சன். ஒரு சின்ன வயசுல ஹேண்டிகேப்டெல்லாம் இருந்திருப்பாங்க. ஒரு கொஞ்சம் ஒரு மனசளவில் ரொம்ப டிஸ்டர்ப்டான ஒரு பர்சன் அவங்க. போலீஸ் எல்லாம் வந்து விசாரிக்கிறப்ப வந்து எல்லா எவிடன்சஸுமே வந்து இவங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் பாயிண்ட் பண்ணும். லாரா நீங்க தான் கடைசியாக கூட இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த பக்கத்து வீட்டில் இருக்காங்க இல்லைங்களா மிரியம் அப்படிங்கிறவங்க, அவங்க வந்து அவங்களுக்கு இந்த பொண்ணு மேலே ஏதோ ஒரு பாயிண்ட்ல சிம்பத்தி வரும் அவங்களுக்கு. இந்த பொண்ணு இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன மோட்டிவ்னா இதை டியோ அப்படிங்கிற ஒரு ரைட்டர் மேலே பின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மோட்டிவ். டியோ வந்து டேனியல் அவருடைய அங்கிள், அவருடைய ஒய்ஃப் கார்லா வந்து ஆன்டி. அதாவது அவங்களுடைய சிஸ்டரோட சன் தான் அந்த டேனியல் அப்படிங்கிறவர். கார்லாவுடைய சிஸ்டரோட சன் தான் டேனியல். தியோ மேலே பின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஏன்னா வந்து அவங்க சின்ன வயசா இருக்கிறப்ப வந்து அவங்கள வந்து ஒருத்தவங்க அப்டக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, கடத்திட்டு போயிடுவாங்க. அவங்க கூட இருந்தவங்கள மிரியம் கூட இருந்தவங்க லொரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேர், அவங்கள கொலை பண்ணிடுவாங்க. இவங்க தப்பிச்சு வந்துருவாங்க எப்படியோ. ஸோ இவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு புக்ல வந்து எழுதியிருப்பாங்க. அதை வந்து தியோ ஒரு பாப்புலரான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தியோட்ட கொண்டு போய் கொடுக்க, அவர் வந்து அதுல இருந்து சுட்டு தான் புக்கை எழுதி தான் அதுல பாப்புலர் ஆயிடுவாரு. அதனால இவங்களுக்கு வந்து உள்ளூர் ஒரு காண்ட் இருக்கும், எப்படியாச்சும் அவரை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது அவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும், இதுதான் சாக்குன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அந்த பட் தியோவும் கார்லாவும் வந்து ரொம்ப வருஷமாவே பிரிஞ்சுதான் இருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுடைய குழந்தை சின்ன குழந்தையா இருந்தப்ப அவங்க குழந்தை இறந்துருக்கும். அவங்களுடைய சிஸ்டர் ஏஞ்சலா, அதாவது அந்த டேனியல் அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த டயத்துல வந்து பால்கனியில கதவு திறந்திருக்கும். அந்த சின்ன குழந்தை வந்து உருண்டு கீழே போய் விழுந்து இறந்து போயிடும். ஸோ அப்பையிலேருந்தே டேர்ம்ஸ் கரெக்டாக இருக்காது இவங்க எல்லாருக்குள்ளேயும். பட் எனிவேஸ் ஏதோ ஒரு ஃபேமிலியே போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க எல்லாருமே. லாராவை தான் வந்து எல்லாருமே டார்கெட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து தியோ தானே முன் வந்து இந்த பிளேம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார், நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ட்டு. பட் உண்மையாவே கொலையை வந்து தியோ தான் பண்ணாரா, எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் அவர் ஏன் அப்படி சொல்றாரு, நெஜ கொலை யார் பண்ணது, ஏன் பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த புக்ல சொல்லியிருப்பாங்க. ஒரு சூப்பரான த்ரில்லர் ஸ்டோரி. இந்த புக்கோடைய ப்ரைஸ் வந்து இங்கே 700ன்னு போட்டிருக்கு. இதோடைய ப்ரைஸ் வந்து இதோடைய நம்பர் ஆஃப் பேஜ் வந்து 326. அது வந்து இந்த புக் ஃபேர்லாம் வந்து எனி புக் ஃபார் 100 115 இருக்கும்ல, அந்த மாதிரி இதில் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். யா பட் மேபி ஆன்லைனில் சீப்பாக இருக்கலாம். இது கொஞ்சம் பழைய புக்கு தான், ஸோ மேபி இப்போ ரேட் இன்னுமே கூட சீப்பாக இருக்கலாம். ஃபைனல் புக் வந்து கில்லியன் ஃப்ளின் அப்படிங்கிற ரைட்டர் எழுதின ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற புக்கு. கெமில் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். அந்த மர்டர் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து பற்றி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய பாஸ் பேர் வந்து ஃப்ராங்க் கரி அப்படிங்கிறவர். இவங்களும் வந்து ஒரு மாதிரி ஒரு டிஸ்ஓரியன்டான பர்சன் தான். இவங்க பாடி முழுக்க தழும்புகளாக இருக்கும், நிறைய கிழுக்கல்கள் தழும்புகள் அந்த மாதிரி நிறைய இருக்கும். சின்ன வயசுல வந்து அவங்க ரொம்ப ஒரு ட்ராஜிக்கான சைல்ட்ஹுட் இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஒரு கஷ்டமான வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்போ வரைக்குமே. அந்த கெமைலுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாரு அவங்களுடைய பாஸ். அதாவது கெமைலோட சொந்த ஊரான மிசோரியில வந்து ஒரு பொண்ணு டிசப்பியர் ஆயிட்டா, இதை பத்தி நீ போய் ஒரு ஸ்டோரி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. இவங்களுக்கு அந்த ஊருக்கு போறதை நினைச்சாலே வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். பட் இட்ஸ் ஓகே, சரி போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா வந்து அந்த ஊர்ல தான் அவங்களுடைய சிஸ்டர் வந்து ஒரு இல்னஸ்ல இறந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அம்மா பேர் வந்து அடோரா, ஸ்டெப் மதர், அவங்க பேர் வந்து அடோரா. அவங்களுக்கு வந்து இன்னொரு பொண்ணு இருக்கும், அது பேர் வந்து அம்மா. ஸோ இவங்கெல்லாம் தான் அந்த ஃபேமிலியில் இருப்பாங்க. அங்கே போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறப்பவே வந்து அவங்களுக்கு அந்த டவுனுக்கு போனதுக்கு அப்புறமாவே வந்து அந்த சோக சம்பவங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டே இருக்கும். பொழுதன்னைக்கும் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஊடால வந்து அந்த ஒரு பொண்ணு காணா போயிருப்பா இல்லைங்களா, இன்னொரு பொண்ணும் காணா போயிருக்கும். 2 பேரோட பாடிஸையுமே கொஞ்ச நாள் கழிச்சு கண்டுபிடிப்பாங்க. அதாவது பல்லெல்லாம் இல்லாம பல்லெல்லாத்தையும் எடுத்து கழுத்தை நெரிச்சு ரொம்ப கோரமான முறையில கொண்டிருப்பாங்க. இந்த டயத்துல அவங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வரும். அதாவது அடோரா அவங்களுடைய ஸ்டெப் மதர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சுத்தமா ஆகாது. அவங்களுக்கு அவங்களை சுத்தமா பிடிக்காது. அவங்க வந்து அவங்களுடைய சொந்த பொண்ணு அம்மா மேல கொஞ்சம் ப்ரொடெக்டிவா இருப்பாங்க. அம்மா வந்து ஒரு ரிபல்லியஸான பொண்ணு, ஊருக்குள்ள வந்து ஒரு மாதிரி ஒரு வேற மாதிரியான ஒரு பொண்ணுன்ற இமேஜை மெயின்டைன் பண்ணி அவங்க அம்மா கிட்ட மட்டும் ஒரு மாதிரி ஸ்வீட்டா ஒண்ணுமே தெரியாத குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. நாளடைவுல வந்து அம்மாவும் இவங்களும் கெமையிலும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. அப்பதான் இவங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பாங்க. இவங்க அம்மா ஸ்டெப் மதர் இருக்காங்க இல்லைங்களா அடோரா, அவங்க வந்து அவங்க சிஸ்டருக்கு வந்து இவளோட கெமைலோட சிஸ்டருக்கு வந்து எந்த இல்னஸுமே இல்லை, இல்னஸ் இருக்குன்னு அவங்களா சொல்லிட்டு இருந்திருக்காங்க.
ஸோ அவங்களோட சாவில் அவங்க அம்மாவுக்கும் பங்கு இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது வரும். ஸ்ட்ராங்காக சஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்க அம்மாவை. இந்த டயத்தில் வந்து அந்த கொலை யார் பண்ணான்னு கண்டுபிடிச்சாங்களா அவங்க, இந்த 2 கொலைகளுக்கும் யார் காரணம்னு தெரிஞ்சிச்சா, அண்ட் ஏன் அந்த கொலைகள் நடந்தது, இவங்களுடைய பாஸ்ட்ல என்னாச்சு அப்படிங்கறத சொல்றது தான் இந்த புக்கு. இதுவும் வந்து எச்சனத சூப்பரான த்ரில்லர் ஸ்டோரி. இதுல வந்து நம்பர் ஆஃப் பேஜஸ் இஸ் 329 பேஜஸ், 328 பேஜஸ் டு பி வெரி எக்ஸாக்ட். 328 பேஜ் இருக்குது இல்ல. இந்த இது வந்து கொஞ்சம் ட்ரிகர் வார்னிங்ஸ் எல்லாமே இருக்கு. நான் சொன்ன எல்லா புக்ஸ்லயுமே வந்து ஓரளவுக்கு ஒரு மைல்டா ட்ரிகர் வார்னிங்ஸ் இருக்கும். மேபி அது அபியூஸ், செல்ஃப் அபியூஸ், செல்ஃபா ஹார்ம் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி ஒரு மைல்டான ட்ரிகர் எலமெண்ட்ஸ் இருக்கும். பட் எதுவுமே வந்து படிக்கவே முடியாது, நாட் ஃபார் த ஃபெயிண்ட் ஹார்ட்டட் அப்படின்ற மாதிரி எந்த புக்குமே கிடையாது. எல்லாமே வந்து தாராளமாக படிக்கலாம். அண்ட் லாங்குவேஜும் வந்து ஓரளவுக்கு சிம்பிளாகவே இருக்கும் இந்த எல்லா புக்ஸ்லையுமே. ஸோ இதுதான் பார்ட் 1. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னொரு 5 புக்ஸ் பற்றி சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.